பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களை ஆளுகைக்கு நேராக நடத்துகிறார். ஆதார வசனம் 1 சாமி 23 வசனம். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களில் தங்கி சீப்பி என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தங்கியிருந்தார், தரித்திருந்தார். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை, அதாவது தாவீதை, அவன் கையில், சவுலின் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. சங்கீதம் 37 வசனம். துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான், கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு, தங்கள் வாழ்வில் ஒன்றும் புரியவில்லை என்று தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, இன்று இப்பொழுது நீர் இருக்கிறீர் என்பதையும், நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர் என்பதையும் அவர்களுக்கு அடையாளம் காட்டுவீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவனின் சொந்த ஜனங்களே, சவுல் தாவீது இருவரையும் உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்துகிறேன். ஆவியானவர் இதற்கு உதவி செய்வாராக. சவுல் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், தாவீதும் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். சவுலாகிய தன் மாமனாருக்கு உதவியாக இருந்தவன் தாவீது. பொல்லாங்கு செய்தில்லை, நன்மைதான் செய்தான். கோலியாத்தை ஒரே கல்லால் வீழ்த்தியதிலிருந்து மக்கள் தாவீதை புகழ ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் மனதில் இடம் பிடித்தான் தாவீது. ஆனாலும் தாவீது மக்களால் ஒரு மகிமையையோ அவர்கள் சப்போர்ட்டையோ அவன் எதிர்பார்க்கவில்லை, அதற்கு ஏக்கம் கொள்ளவும் இல்லை. ஆனால் சவுலோ கோலியாத்தை தாவீது கொன்ற நாளிலிருந்து இவன் மேல் பொறாமை கொண்டான். உண்மையிலேயே இவன் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தர் தன்னை பெலிஸ்தியர் முன் லட்சியடையாமல் வெற்றியடை செய்ய ஒரு சிறு பையனை எழுப்பி விட்டாரே என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இருக்க வேண்டும். செய்யவில்லை. இவன் இந்த இரண்டையும் செய்யவில்லை. மாறாக தாவீதின் உயிரை எடுக்க வேட்டை நாய் போல் துரத்துகிறான். கர்த்தரோ தாவீதுக்கு ஆதரவாயிருந்து ஒவ்வொரு முறையும் சத்ருவான மாமனார் கையில் ஒப்புக்கொடாமல் காப்பாற்றினார். ஆம், நீதிமானை துன்மார்க்கன் கையில் ஒப்பு கொடுப்பது இல்லை. ஹல்லேலூயா. சவுல் ராஜாவாயிருந்தும் அரமனை சுகபோக வாழ்வில் இருந்தும் அவனால் இவைகளை நிம்மதியாக அனுபவிக்க முடியவில்லை. அவன் இருதயம் பொறாமையினாலும் பொல்லாங்கான சிந்தனையினாலும் நிறைந்தே இருந்தது. ஆவியானவர் சவுளை விட்டு விலகி போய்விட்டார். இதையும் அவன் அறியாதிருந்தான். தாவீது அரணான காட்டிற்குள், வனத்திற்குள், குகைக்குள் இருந்தாலும் ஏன் இவைகள் இப்படி தனக்கு எதிராக நடக்கிறது என்பதை அறியாமல் இருந்தாலும் தாவீது புலம்பவில்லை, முறுமுறுக்கவில்லை. மாறாக இன்பமான சங்கீதங்களை பாடினான், செபித்தான், கர்த்தரோடு தன்னை இணைத்து கொண்டான். 50வது சங்கீதத்துக்கு மேல் வாசித்து பாருங்கள், 51 வாசித்து பாருங்கள். தேவனை விசுவாசித்தான், அவரோடு பேசினான். தன் நேரத்தை தனிமையாக இருந்தால் தான் தனித்து விடப்பட்டதாக அவன் ஒரு நாளும் எண்ணவில்லை. கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை என்றான். சங்கீதம் 16:8. சவுல் அரமனையில் இருந்தாலும், கை தட்டினால் சேவர்கள் வந்து நின்றாலும், 1000 சேவர்கள் பணிவிடைக்காரர்கள் இருந்தாலும், அவன் எப்பொழுது ஒருவித பயத்தினாலும் சந்தேகத்தினாலும் எரிச்சலுள்ள ஆவினாலும் கோபம் வன்மம் நிறைந்தவனாயிருந்தான். தனிமையையே உணர்ந்தான். சவுலிடம் தேவன் இல்லை, தாவீதோடு தேவன் இருந்தார். இதுதாங்க வித்தியாசம். இன்றைய வாழ்விதில் நீங்கள் மனக்கண்கள் நிறுத்தி பாருங்கள். தாவீது நல்லவனாயும் நன்மை செய்வனாகவே இருந்தான். இவனுக்கு கஷ்டத்தில் மேல் கஷ்டம், நாடோடி போல் அலைந்தான். ஆம், நம்ம ஊரில் சொல்கிறார்கள் அல்லவா, நல்லவனுக்கு காலம் இல்லை என்று. இதை நம் வாழ்வில் உள்ளே கொண்டு வரக்கூடாது. தவறாக புரிந்து கொண்ட ஒரு வழக்கு சொல். நல்லவனாகவே தொடர்ந்து இருப்பது, கர்த்தரையே இறுக பற்றி கொண்டு எக்காலத்திலும் இருப்பது சற்று கடினம். அதாவது நல்லது செய்தும் அமைதியாக பொறுமையாக இருந்தும் இதற்கு பிரதிபலன் இல்லை. இல்லாவிட்டாலும் பரவாயில்லைங்க. காரியங்கள் தாறுமாறாக போகும்போது நாம் கர்த்தரை தொடர்ந்து மகிழ்ச்சியோடு பற்றி கொண்டு இருப்பதும் நன்மை செய்தில் சோர்ந்து போகாமல் இருப்பதும் சற்று கடினம்தான். ஆனால் இந்த கடினமான டெஸ்டில் நீங்கள் பாஸ் ஆகிவிட்டால் இதற்கு தேவன் தினந்தோறும் காலையில் புதிய கிருபைகளை கொடுக்கிறார். நீங்கள் பாஸ் ஆக வேண்டும் என்பதற்காக தேவ ஞானம், தேவ தயவு, தேவ வல்லமை எல்லாம் கொடுக்கிறார். விசுவாசியுங்கள். நம்முடைய வாழ்வு மலைமேல் இருக்க பட்டணத்தை போல வைப்பார். இதில் நாம் கடந்து வந்து விட்டால் இது நிச்சயம் சத்தியம். சத்தியம் ஒரு நாள் பொய்க்காது. எப்படி தாவீதால் பொறுத்து கொள்ள முடிந்தது என்றால், அவன் கர்த்தரை எக்காலத்தில் நம்பினான். வாழ்வு காலம், தாழ்வு காலம், தான் அபிஷேகம் பண்ணப்பட்டது ஏதோ ஒரு சடங்கு என்று அவன் எண்ணவில்லை. கர்த்தர் தம்மை அழைத்து விட்டார், தெரிந்து எடுத்து விட்டார். அந்த ஸ்தானத்திற்கு கொண்டு செல்ல இதுதான் சரியான பாதை, இது தேவ பாதை என்பதை ஏற்றுக்கொண்டான்.
ஏற்றுக்கொண்டதினால் அவனால் சந்தோஷமாக இருக்க முடிந்தது. நாமும் நம் வாழ்வில் நடக்கிற காரியங்களை எல்லாம் இது ஒரு பாதை, இதில் கர்த்தர் கூட இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னை அழைத்து கொண்டு செல்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மும் தாவீதை போல இப்படி இருக்கலாம். ஏனென்றால் இது கர்த்தர் தேர்ந்தெடுத்த பாதை ஒரு நாள் தோல்வியில் கொண்டு போய் விடாது என்பது உறுதியாயிருந்தார். ஆகவே எல்லாவற்றையும் சகித்துக்கொள்ள அவனால் முடிந்தது. கர்த்தர் ஒரு நாளும் தாவீதை, நீதிமானை, துன்மார்க்கனுடைய கையில், சவுலின் கையில் விடவே இல்லை. பெலிஸ்தியர் நாட்டுக்கு போனார், எதிரியின் நாடு, எதிரியின் பாளையம், அங்கேயும் தயவு கிடைக்க செய்தாரே ஒழிய தாவீதை எதிரியின் கையில் விடவே இல்லை. இதிலே இந்த பிரயாணத்திலே தாவீதை நிலைத்திருக்கும் போது, அவரையே பற்றி கொண்டிருந்த போது, விடாது பற்றி கொண்டிருந்த போது கர்த்தர் டேபிளை திருப்பினார். மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தாவீதை தேடி போக வைத்தார் தேவன். சவுலின் மகனாகிய யோனத்தானே தாவீதுக்கு உயிர் நண்பனாக்கினார். சவுலின் நகர்வுகளை, அவ என்ன செய்கிறான் என்று நகர்வுகளை எல்லாம் யோனத்தான் தாவீதுக்கு சொல்ல வைத்தார் தேவன். பின் அரசாட்சியில் அமர வைத்தார். ஹல்லேலூயா! அப்படித்தான் நம்மையும் ஆளுகைக்குள் அமர வைப்பார். தாவீது வர வர விருத்தி அடைந்தான், சவுலோ வர வர பலவீனப்பட்டு போனான். இதுதாங்க நீதிமானுக்கும் கர்த்தரையே விசுவாசித்து கீழ்ப்படுத்தி நடக்கிறவனுக்கும் துன்மார்க்கன் கர்த்தரை தெரியும், அறியும், எல்லாவற்றையும் அறிவான், ஆனால் எதிராக நடப்பது, அவருக்கு பிரியமில்லாமல் நடப்பது, கீழ்ப்படியாமல் நடப்பது துன்மார்க்கம். வரக்கூடிய முடிவு இதுதான். இது காலத்திற்கு காலம், இனத்திற்கு இனம் மாறாதுங்க. சத்தியம் ஒருபோது நிறத்தை மாற்றிக்கொள்வதில்லை. இதை இப்படியே நம் வாழ்வில் பொருத்தி பாருங்கள். ஒன்றுமே புரியலைங்க, காரணமில்லாமல் சண்டைக்கு வருகிறார்கள், காரணமில்லாமல் பகைக்கிறார்கள், திடீரென்று காரணமில்லாமல் முகத்தை திருப்பி கொண்டு பேசாமல் பாராமுகமாய் போகிறார்கள், இன்னும் மேலே போய் எனக்கு எதிராக காரியங்களை முடுக்குகிறார்கள் என்கிறீர்களா? ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், உங்களது உத்தமத்திற்கு, நீதிமானாய் இருப்பதற்கு பரிசோதிக்கப்படுகிறது. இது பரிசோதனைக்கு டெஸ்ட்டுக்கு வந்துவிட்டது. உங்களது விசுவாசம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு விட்டது. இணைந்து பயணிக்கும் இந்த பயணத்தில், ஆண்டவரோடு நீங்கள் பயணிக்கும் பயணத்தில் தடுமாற வைக்க, திசை திருக்க, பின்மாறிவாக செய்ய எல்லா வலைகளையும் போட்டிருக்கிறான் எதிராளியாகிய பிசாசு. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஏற்றுக்கொண்டீர்களானால், தெரிந்து கொண்டீர்களானால் தைரியமாக நிற்கலாம். இரண்டாவது, உங்களது கற்பனைக்கு எட்டாத ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகிறது என்பதை அவன் மோப்பம் பிடித்து விட்டான். அதை நீங்கள் அடைய விடாமல் செய்யவே இத்தனையும் நடக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொண்டு, பிசாசின் தந்திரத்தை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே, வேதத்தின் மேல், வார்த்தையின் மேல் இன்னும் பற்றி கொண்டு நிற்க பலனில்லை கர்த்தாவே, ஆனாலும் நான் உமது பிரசன்னத்தில் சத்தியத்தில் நிற்க விரும்புகிறேன், பலப்படுத்தும் என்று ஜெபியுங்கள். அவருடைய கிருபை உங்களுக்கு போதுமானது. பலப்படுத்துவார், வழிகாட்டுவார், உடனிருப்பார். ஆனால் ஒன்றுங்க, ஒரே தூக்காய் தூக்கி உங்களை இதை தாண்டி கொண்டு போய் விட மாட்டார். இதன் வழியாகவே, அக்கினியின் வழியாகவே, ஆழியின் வழியாகவே, எல்லாவற்றின் வழியாகவே, கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாகவே உங்களை நடத்தி, இவள் என் பிள்ளை, என்னை பிடித்து கொண்டு நானே போதுமானவன் என்பது உறுதியாய் நின்றவர்கள் என்று உலகத்திற்கு காட்டி பெண் உயர்த்துவாருங்க. பாருங்க அந்த உயர்வு, அதை நீங்கள் கற்பனையில் காண முடியாது. இந்த பாதையில் சோர்வு வரும், வலப்பக்கம் இடப்பக்கம் பின்வழி ஓடிப்போய் விடலாமா என்று எண்ணங்கள் வரும். இதை கர்த்தர் அறிவார், ஆனால் குற்றப்படுத்த மாட்டார். உதவி செய்து இந்த பள்ளத்தாக்கை கடக்க செய்வார். சங்கீதம் 84:6. பின் வற்றாத நீரூற்றை போல இருப்பீர்கள், வளமிக்க தோட்டத்தை போல இருப்பீர்கள். உங்கள் தலைமுறை இவர் ஆண்டவரின் ஜனங்கள் என்று உங்கள் தலைமுறை அழைக்கப்படும். நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இந்த பாத்திரத்தை நிரப்பவே, உங்களை பூரணமாக வாழ வைக்கவே யோவான் 10:10 உங்களிலே மகிமைப்படவே கர்த்தர் விருப்பம் கொண்டுள்ளார், சித்தம் கொண்டுள்ளார், உங்கள் வாழ்வில் இறங்கி இருக்கிறார் என்பது இன்று நீங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியோடும் களிப்போடும் அவரை தொழுது கொள்ளுங்கள். இன்றே இதன் அடையாளத்தை காண்ப வைப்பாராக ஆண்டவர். ஜெபிக்கலாம். தகப்பனே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வாசகத்தை நினைவுபடுத்தினமைக்கு நன்றி. ஆம் ஆண்டவரே, இந்த பாடுகளை எல்லாம் ஆளுகைக்கு, செழிப்பிற்கு, விடுதலைக்கு, மேன்மைக்கு, வெற்றிக்கு நேராக நடத்தி தூக்கி எடுத்து எங்களை நிலைநிறுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் சமர்ப்பிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். ஹல்லேலூயா.